வணக்க நண்பர்களே. நேத்து ராத்திரி பாத்தீங்கன்னா உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புல நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தோட ஆரம்பிக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரே ராத்திரியில அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த பயங்கரமான குழப்பத்துல இருந்து ஆய்வாளர்கள் எப்படி இவ்ளோ தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தாங்க? வாங்க, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி நேத்தைய அந்த போர் பதற்றம் இன்னைக்கு நம்ம சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலா மாறுச்சு? வாங்க, இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். ஆமாங்க, நீங்க பார்க்கறது கரெக்ட் தான். நம்ம நிஃப்டி கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓபன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடாடாப்பா, இவ்ளோ பெரிய பாசிட்டிவ் சேஞ்சுக்கு ஒரே ராத்திரியில என்னதான் நடந்துச்சு? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த நம்ப முடியாத மாற்றத்துக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இதுதாங்க. ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டர்ன். அதாவது போரின் விளிம்புல இருந்த உலகம் திடீர்னு எப்படி ஒரு சமாதான பாதைக்கு திரும்பிச்சு. சும்மா பாருங்க, மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எவ்ளோ பெரிய டென்ஷன்ல இருந்திருப்பாங்கன்னு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இதை வச்சுக்கிட்டு ஒரு அனலிஸ்ட் எப்படிங்க பாசிட்டிவா ஒரு முடிவுக்கு வர முடியும்? இதுதான் அந்த ராத்திரியோட குழப்பம். ஆனா சில மணி நேரத்திலேயே அந்த கார்மேகம் எல்லாம் களைஞ்சு ஒரு புது விடியால் பிறந்துச்சு. அந்த டென்ஷன், போர் முழக்கமெல்லாம் அடங்கி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒரே ஒரு திருப்பம்தான் மார்க்கெட்டோட மொத்த கதையை மாத்தி அமைச்சது. சரி, இந்த உலக செய்தி நம்ம ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்கு எப்படி ஒரு கிரீன் சிக்னலா மாறிச்சு? மார்க்கெட்டோட மூட மாத்தின அந்த ஒரே ஒரு சிக்னல் எதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் அந்த மேஜிக். போர் நிறுத்த செய்தி வந்த அடுத்த நிமிஷமே கச்சா எண்ணெய் விலை சர்ருன்னு சரிஞ்சது. $103 இருந்த பிரெண்ட் க்ரூட் நேரா $95 கீழே வந்துருச்சு. இது எதை காட்டுதுன்னா, ஓகே, உலகம் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிடுச்சேன்னு மார்க்கெட் உடனடியா புரிஞ்சுக்கிட்டதுக்கான தெளிவான ஆதாரம் இதுதான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா என்ன விலை குறையுதுன்னா நம்ம பணவீக்கம் குறையும், கம்பெனிகளோட லாபம் அதிகமாகும். குறிப்பா ஏவியேஷன், பெயிண்ட், ஆட்டோமொபைல் மாதிரி துறைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. இப்போ ஒரு அனலிஸ்ட் வெறும் என்ன விலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அதை தாண்டி மத்த டேட்டாவெல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து மார்க்கெட்டை கணிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அடுத்ததா யூஎஸ் மார்க்கெட். அங்க பாத்தீங்கன்னா பெருசா எந்த மாற்றமும் இல்லாம ஃபிளாட்டா முடிஞ்சது. ஏன் அப்படின்னா, இந்த நல்ல செய்தி அவங்க மார்க்கெட் முடியற நேரத்துல வந்துச்சு. அதனால இந்த பாசிட்டிவ் நியூஸோட முழு பலனும் யாருக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஆசிய சந்தைகளுக்கு தான். ஆனா நமக்கு உண்மையான முதல் சிக்னல் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகிற நம்ம கிஃப்ட் நிஃப்டி கிட்ட இருந்து தான். ஆரம்பத்துல 80 பாயிண்ட் மைனஸ்ல இருந்த கிஃப்ட் நிஃப்டி போர் நிறுத்த செய்தி வந்ததும் ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு. இது சாதாரண ஏற்றம் இல்ல, ஒரு முழு யூட்டர்ன். சரியா சொல்லணும்னா 3.1% உயர்வு. இந்த நம்ப முடியாத ஏற்றம் தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த 700 பாயிண்ட் கேப் அப்புக்கு பிள்ளையார் சுழி போட்டது. இந்த ஒரு இண்டிகேட்டர் தான் அனலிஸ்ட்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையா கொடுத்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இது. நேத்து வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐகள் நம்ம மார்க்கெட்ல இருந்து பங்குகளை வித்துட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், டிஏஏகள் அதை வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சாங்க. இப்போ இந்த நல்ல செய்தி வந்ததால இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறத நிறுத்துவாங்க, ஏன் வாங்க கூட ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா எஃப்ஐஐகள்னா ஃபாரின் பணம், டிஏஏகள்னா நம்ம ஊர் பணம். இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டியும் மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்றதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், எண்ணெய் விலை, குளோபல் மார்க்கெட், இன்வெஸ்டர் டேட்டா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கே மார்க்கெட்டுக்கான ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பாத்திரலாமா? ஆக இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா புல்ஸ் கண்ட்ரோல்ல இருக்க போகுது. என்ன விலை குறைஞ்சதால நிறைய செக்டார்ஸ் லாபம் அடையும். அதோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விக்கிறத நிறுத்தினாலே போதும், மார்க்கெட் இன்னும் நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 நம்பர்ஸ் இது. 23,400 ஒரு வலுவான சப்போர்ட் லெவல். அதாவது மார்க்கெட் இதுக்கு கீழே போறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி 23,800 இருந்து 24,000 வரை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது இந்த லெவல்ஸை தாண்டி மேல போறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் போராடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஒரு அனாலிசிஸோட நோக்கம் என்ன, அதோட எல்லைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாங்க இங்க ஷேர் பண்றது ஒரு தகவலையும் அதை வச்ச ஒரு அனாலிசிஸையும் மட்டும்தான். இதை எந்த காரணத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. இதுதான் எங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்த அதிகாரப்பூர்வ செபி டிஸ்க்ளைமர், அதாவது பொறுப்பு தரப்பு. நாங்க உங்களுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறோமே தவிர முதலீட்டுக்கான ஆலோசனையே கொடுக்கல. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. தினமும் ஆயிரக்கணக்கான செய்திகள் நம்மள சுத்தி வர இந்த உலகத்துல எது உண்மையான சிக்னல், எது வெறும் சத்தம்னு நீங்க எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த படிவில் சந்திப்போம். நன்றி.